அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு முன்பாகவே அந்த இடத்தை மாற்றிக்கொள்வதற்காக நாங்கள் முயற்சித்தோம், நீதிமன்றத்தை நாடுவதற்கு முற்பட்டோம். ஆனால் எங்களால் நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது வெடிகுண்டு மிரட்டல் உள்ளிட்ட அந்த வதந்திகள் காரணமாக தொடர்ந்து அங்கே பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததன் காரணமாக நீதிமன்றத்திலே எங்களால் முறையிட முடியவில்லை. எனவே அதற்கு மறுநாள் வேலுச்சாமிபுரத்திலே இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திவிட்டோம். விபத்துகளை விபத்துகளாகத்தான் பார்க்க வேண்டும், அதற்காக வழக்குகள் எல்லாம் எங்கள் மீது பதிவு செய்யக்கூடாது என்று அவர்கள் தரப்பிலே வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சிகளுக்கு கூடக்கூடிய அந்த பெரிய கூட்டத்தை மேலாண்மை செய்வதற்கான பொறுப்பு என்பது காவல்துறையினருடைய பொறுப்பு தானே தவிர கட்சிக்காரர்களுடைய பொறுப்பு அல்ல என்பதையும் மனுதாரர்களான புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் இணை செயலாளர் தரப்பிலே வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். நீதிபதி ஜோதிராமன் முன்பாக இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி கேட்டிருந்தார்கள் நீதிபதிகள். மிக முக்கியமான அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். ஒரு மாவட்ட செயலாளருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் நடைபெறக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு இல்லையா? நீங்கள் ஏன் அந்த பொறுப்பிலிருந்து மாறி நீங்கள் அந்த கூட்டத்தில் நடைபெற்ற அந்த குழப்பங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தீர்கள் என்று நாமக்கல்லில் நடைபெற்றிருந்த அந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. தற்பொழுது கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வருகின்றன. கட்சி தலைவரை பார்ப்பதற்காக கூட்டத்தினர் காத்திருந்தார்கள். சிலர் கூட்டத்திலே காலனி மற்றும் ரசாயனங்களை எரிந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுதே காவல்துறையினர் எந்த விதமான உடனடி எச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல், எச்சரிக்கை கொடுக்காமல் தடியடி நடத்தினர். இதன் காரணமாகவே கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தான் இந்த கூட்டத்தை சரிவர கையாளுவதற்கு தவறிவிட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒட்டுமொத்தமாக காவல்துறை மீது முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், முழுக்க முழுக்க இந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னர் நடந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு சிலர் திடீரென்று தங்களுடைய காலில் அணிந்திருந்த செருப்புகளை கழற்றி விஜய் மீது வீசுகின்றார்கள். மேலும் ஒரு சிலர் ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தவாறு ரசாயனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் நீதிமன்றத்தில். அதாவது பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்டவற்றை எல்லாம் கூட்டத்துக்குள் இருந்து கொண்டு ஒரு சிலர் தங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் மீது அடித்ததாகவும், அதன் காரணமாகத்தான் கூட்டத்தினர் பதறி போய் ஓடத் தொடங்கினார்கள் என்றும் நீதிமன்றத்திற்கு வெளியிலே செய்தியாளர் சந்திப்புகளில் எல்லாம் தாவேகாவினர் கூறியிருந்தார்கள். தற்பொழுது நீதிமன்றத்திற்குள்ளும் அதே போன்ற ஒரு கருத்தை தான் சொல்லுகின்றார்கள். அதன்படி கட்சித் தலைவரை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள் கூட்டத்தில் கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சிலர் திடீரென்று செருப்புகளை எடுத்து வீசினார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட அந்த ரசாயனங்களை எடுத்து எதிரில் இருப்பவர்கள் மீது அடித்தார்கள். உடனடியாக காவல்துறை வழக்கமாக தடியடி நடத்த வேண்டும் என்றால் அல்லது அதை கடந்து ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டால் கூட ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் காவல்துறை. ஆனால் எந்த விதமான காவல்துறை எச்சரிக்கையை செய்யாமல் உடனடியாக தடியடி நடத்தியதால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, உயிரிழப்புகள் ஏற்பட்டது. முழுக்க முழுக்க காவல்துறை தான் இந்த விவகாரத்தை சரிவர கையாளாமல் இவ்வளவு பெரிய விபத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லுகின்றார்கள். அரசு தரப்பிலே எவ்வித சாட்சிகளும் ஆவணங்களும் இல்லாமல் இவ்வாறு குற்றம் சுமத்துவதை ஏற்க இயலாது என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் தற்போது தன்னுடைய வாதத்தை தொடங்கி இருக்கின்றார். அதாவது தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் அடுக்கடுக்காக காவல்துறையை நோக்கி குற்றம் சுமத்துகின்றார்கள். ஒன்று, காவல்துறை அந்த இடத்தை பார்த்துவிட்டு அங்கே அனுமதி கொடுக்க முடியாது என்று நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்க வேண்டும். மற்றொன்று, காவல்துறையினர் எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் கூட்டத்திலே தடியடி நடத்திய பிறகுதான் இது போன்ற ஒரு நெரிசல் ஏற்படுகின்றது, உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதாவது கூட்டத்தை மேலாண்மை செய்வதற்கான பொறுப்பு கட்சியினருடையதா அல்லது காவல்துறையினருடையதா? காவல்துறையினர் இதற்கு முன்பு விஜய்க்கு கூடிய கூட்டத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு அது குறித்த அறிவுறுத்தலை வழங்கியிருந்தால் நாங்களே இந்த கூட்டத்தை ரத்து செய்திருப்போம் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுத்துக் கூறுகின்றார்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை சார்ந்த நாங்கள் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதிலே புலமைத்துவம் பெற்றவர்கள் அல்ல என்னொரு வார்த்தையை அவர்கள் உள்ளே பயன்படுத்துகின்றார்கள். அதாவது பெரிய அளவில் நாங்கள் இது போன்ற கூட்டங்களை நடத்திய முன் அனுபவம் இல்லாத புதிய கட்சியினர், எனவே காவல்துறையினர் எங்களை எச்சரித்திருக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய அந்த வாதத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரம் அரசு தரப்பிலே இந்த வாதங்களுக்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் தற்போது எழுந்து இது போன்று எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல், சாட்சிகள் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து அரசு தரப்பை நோக்கி குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்று அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் தற்போது தன்னுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரத்தில் நீதிபதிகள் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப நிலையையே நீதிமன்றம் கருத்தில் கொள்ளுகின்றது என்ற ஒரு கருத்தை நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்.
உயிரிழந்தவர்களுடைய தற்போதைய மனநிலை என்ன, அவர்களுடைய குடும்ப நிலை என்ன என்பதற்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுமே தவிர இரண்டு பக்கமும் மாறி மாறி முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலே இந்த வழக்கை அணுகப் போவதில்லை. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர் நிலை என்ன என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு உரிய உத்தரவை பிறப்பிக்கும் என்று நீதிபதிகள் சொல்லி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த நீதிமன்றத்தை நாடி இருந்த பொழுது அவர்கள் தரப்பிலே, அதாவது மேலும் ஒரு வழக்காக அவர்கள் தொடுத்திருந்தார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வழக்கிலே முழுவதுமாக திமுகவை நோக்கியும் செந்தில் பாலாஜியை நோக்கியும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அரசியல் பின்னணி இருக்கின்றது, அரசியல் சதி இருக்கின்றது. கரூரில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இவ்வளவு குழப்பம் ஏற்பட்டதற்கு அதுதான் காரணம். விஜய் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பேசும் பொழுது, குறிப்பாக செந்தில் பாலாஜி தொடர்பாக பேசும் பொழுது எப்படி திடீரென்று செருப்புகள் வந்து விழுகும், அது மட்டுமல்லாமல் திடீரென கூட்டத்திற்குள் எப்படி கன நேரத்திற்குள் அவ்வளவு ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக உள்ளே வர முடியும், எனவே திமுக தான் பின்னணியில் இருக்கின்றது, இதற்கு சதி செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்ட மனுவிலே முழுக்க முழுக்க திமுகவை குற்றம் சுமத்தி தாவேகாவினர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். முன்ஜாமீன் கேட்டிருக்கக்கூடிய மனுவிலே முழுக்க முழுக்க காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தற்பொழுது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடந்தது ஒரு விபத்தை விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற தவிர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது நீங்கள் எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் எந்த சாட்சியும் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல் இவ்வாறு அரசு தரப்பை நோக்கி குற்றம் சுமத்துவதை ஏற்க முடியாது என்று நீதிமன்றத்திலே அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் எழுந்து தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேலும் சில அந்த அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்லுவதற்கான காரணம் என்னவென்றால், கூட்டத்திலே பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட ரசாயனங்கள் அடிக்கப்பட்டது, அது மட்டுமல்லாமல் கூட்டத்திலே ஒரு சில செருப்புகளை எடுத்து வீசிய பிறகு காவல்துறையினர் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் செல்லாமல் திடீரென்று தடியடி நடத்த தொடங்கினார்கள் என்பதாகவெல்லாம் தற்பொழுது இந்த கருத்துகள் முன்வைத்திருக்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.